Hi friends, budget segment la boAt Airdopes 175 இந்த TWS ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த TWSல எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இந்த TWSல கிடையாது. இந்த வீடியோவில் boAt Airdopes 175 இந்த TWS பற்றி பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த TWSோட டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பெட்டராக இருக்குது. இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கிளாஸி லுக்கில் இருக்குது. 2000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பில்டு குவாலிட்டி மற்றும் டிசைன் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் எல்இடி இண்டிகேட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு லைட் மட்டும்தான் இருக்குது. சார்ஜிங் கேஸில் எவ்வளவு சார்ஜ் இருக்குது இதை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இயர்பட்ஸை வெறும் 5 மினிட் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 75 மினிட் ப்ளேபேக் உங்களுக்கு கிடைக்கும். இயர்பட்ஸ் மற்றும் சார்ஜிங் கேஸ் ரெண்டு சேர்த்திங்க அப்படின்னா 35 மணிக்கூர் ப்ளேபேக் உங்களுக்கு கிடைக்கும். இந்த செக்மெண்ட்டுக்கு ரொம்ப அதிக ப்ளேபேக். இந்த TWSல கியோட் மைக் வித் ENC யூஸ் பண்ணியிருக்காங்க. கால் குவாலிட்டி எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருக்குது. அதே போல் இந்த TWSல IPX4 ரேட்டிங்ஸ் இருக்குது. 10 mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த TWSல எல்லா விஷயங்களும் ரொம்ப நல்லா இருந்தாலும் ரொம்ப எதிர்பார்த்த லோ லேட்டன்சி இந்த TWSல கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கேமர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக boAt Airdopes 175 உங்களுக்கு செட் ஆகாது. 2000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எனக்கு டிசைன் பெட்டராக இருக்கணும், நல்ல ஒரு பேஸ் வேணும், அதே போல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ரொம்ப அதிக ப்ளேபேக் வேணும் அப்படின்னா இந்த TWS வாங்கிக்கோங்க. இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.